ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகிய சிங்க ஜீயர் திருவடிகளே சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அரியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவ்யதேச வைபவத்திலே தற்பொழுது நவ திருப்பதிகளை செவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே ஸ்ரீ வைகுண்டத்திற்கு அடுத்ததாக திருவரகுணமங்கை என்று சொல்லக்கூடிய அற்புதமான கஷேத்திரம். இதுதான் விஜயாசன பெருமாள் என்ற திருப்பதியிலே பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருத்தலம். நம்மாழ்வாருடைய பாசனத்தை கற்றுக்கொண்ட திருத்தலம். எம்பெருமான் விஜயாசனம் வெற்றி என்ற இருக்கையிலே அமர்ந்து காட்சி தரக்கூடிய திருத்தலம். எப்படி இந்த பெயர் பெருமாளுக்கு வந்தது? வேதவித் என்று சொல்லக்கூடிய ஒரு வேத பிராமணர் தன்னுடைய கடமைகளை எல்லாம் முழுமையாக நிறைவேற்றிவிட்டு பெருமாளை அடைய வேண்டும் என்று தவம் இருந்த பொழுது, பெருமாள் இங்கே 2 மலைகளுக்கு நடுவே தவம் இயற்றி யாம் வருவோம் என்று சொல்ல, அவ்வாறே தவம் இயற்றி அவருக்கு எம்பெருமான் அனுகிரகம் செய்து தன்னோடு சேர்த்து கொண்டானார். அவர் ஆசனத்திலே அமர்ந்து மந்திரத்தை ஜெபித்தார். எனவேதான் ஆசனத்திலே அமர்ந்து மந்திரத்தை ஜெபித்ததால் விஜயாசனன் என்று இந்த எம்பெருமானுக்கு பெயர். பெருமாள் அமர்ந்த திருக்கோலம் அற்புதமாக நாச்சிமார்களோடு கூடி எழுந்தருளி இருக்கக்கூடிய திருக்கோலம். ஆதிசேஷன் குடைபிடிக்கிறார். சந்திர தலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தலம் சந்திர பரிகார தலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சிறப்பான கஷேத்திரத்திற்கு மற்றொரு அற்புதமான ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது. ரோமச முனிவர் என்ற முனிவர் தன்னுடைய நித்திய கர்மானுஷ்டானத்தை செய்து இந்த திருத்தலத்திலே வந்து தங்கி திருவாராதனைகளை மேற்கொள்கிறார். அவருக்கு ஒரு சீடர் இருந்தார். அவரும் இந்த குருவிற்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்க, அருகானையில் இருந்த அகநாசினி என்ற குளத்திலே இவர் தீர்த்த கைங்கரியத்திற்காக சென்ற பொழுது ஒரு காட்சியை கண்டார். ஒரு மீனவர் அந்த குளத்திலே மீன் பிடித்துக் கொண்டிருந்தார். சற்றைக்கெல்லாம் ஒரு புதரிலிருந்து ஒரு நாகம் அந்த மீனவரை தீண்ட, அந்த மீனவர் அங்கேயே மூர்ச்சையாகி மறைந்து தன் உயிரை விட்டார். ஆனால் என்ன ஆச்சரியம், 2 தேவ கந்தர்வர்கள் வந்தார்கள். விமானத்திலே ஏற்றிக்கொண்டு அவரது ஆன்மாவை ஏற்றிக்கொண்டு வைகுண்டம், அதாவது தேவருலகம் சென்றார்கள். இதை பார்த்த அந்த சீடர் ஆடிப்போய் விட்டார். இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறதே என்று சொல்லி வேக வேகமாக தன்னுடைய குருவான ரோமச முனிவரிடத்திலே சென்று, இது என்ன விந்தை? நான் பார்த்த வகையிலே ஒரு மீனவருடைய காலை பாம்பு தீண்டியவுடன் அவரை தேவ கந்தர்வர்கள் சொர்க்கலோகத்திற்கு அழைத்து செல்கிறார்களே என்றவுடன் ரோமச முனிவர் கண் மூடி நின்று நடந்ததை அறிந்தார். அப்பனே, நீ பார்த்த அந்த மீனவர் பிறவியிலே ஒரு கந்தர்வராக பிறந்திருந்தார். அந்த சந்தர்ப்பத்திலே அவன் தன் கடமையை மறந்து பல அநீதிகளை செய்தபடியினாலே அவன் இப்படி ஒரு பிறவி எடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆனாலும் அவன் நல்ல காரியங்களை செய்ததால், நல்லவனாக இருந்ததால், இப்பொழுது அவனுடைய கர்மதனை தீர்ந்த பிறகு அவனுக்கு தேவர் உலக கிடைத்துள்ளது என்று சொன்னாராம். ஆக இந்த திருத்தலத்திலே நாம் உண்மையோடு எவ்வெருமானை ஊதித்தால் நிச்சயமாக அங்கு மரணிக்கும் பொழுது நமக்கு தேவர் உலகு கிடைக்கும், மறுபிறவி இல்லாத சூழல் வாய்க்கும் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அதி அற்புதமான வரகுண மங்கை வள்ளியோடு கூடியவனாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். சந்திர திருத்தலம் என்பதால் மனதிற்கு மனோகாரகன் மாத்திருக்காரகன் என்று சந்திரனை சொல்லுவார்கள். எனவே தாயினும் சால பரிந்தூட்டும் தயாபரன் என்று ஆழ்வார் கொண்டாடுவதைப் போலே ஒரு தாயாக விளங்கி குழந்தையை எப்படி தாய் கொண்டாடுவாரோ அது போல தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களை கொண்டாடுபவனாக இந்த விஜயாசன பெருமாள் சேவை சாதிக்கிறார். எனவே இந்த எம்பெருமானை பார்க்கும் பொழுதே நம் பெற்ற தாயை பார்த்த ஒரு எண்ணம் நமக்கு வந்து விடுமா? அது மட்டுமா? சந்திர தோஷம், சந்திர புத்தி நடப்பவர்கள், சந்திரனுடைய தசையால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் இந்த விஜயாசன பெருமாளை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமையிலே வந்து சேவித்து விட்டால் அவர்களுக்கான தோஷம் முற்றிலுமாக நீங்கிவிடும். ஒரு முறை வந்தாலே போதும் என்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான திபதேசமாக இந்த விஜயாசன பெருமாள் எழுந்தருளி இருக்கும் திபதேசம் திகழ்கிறது. எனவே சந்திரன் என்றாலே தாய்க்கு நிகராக சொல்லப்படுவதால் தாயை மதியாதவர்கள், தாய்க்கு அபச்சாரம் செய்தவர்கள், அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இனிமேலும் இந்த அபச்சாரத்தை செய்யக்கூடாது என்று
இந்த பெருமானை சேவித்துக் கொண்டால் அந்த மாத்திரு தோஷம் நீங்கிவிடும் என்று சொல்லப்படுகிறது. முக்கியமாக யாரெல்லாம் ஆதரவற்ற முதியவர்கள் இல்லத்தை நடத்துகிறார்களோ அவர்களும் கூட இது வழிபடும் பொழுது எம்பெருமானுடைய பரிபூர்ண அருளுக்கு பாத்திர பூதர்களாக விடுகிறார்கள் என்பதையும் இங்கே நாம் சுட்டி காண்பிக்க வேண்டும். மேலும் சந்திரனுடைய ஆதிக்கத்திலே இருக்கக்கூடிய உணவு தொழில், மருத்துவ தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள் இந்த விஜயாசன பெருமாளை திங்கட்கிழமையிலே வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான அனுகிரகத்தையும் இந்த எம்பெருமான் தந்து விடுவான். எனவேதான் விஜயாசன பெருமாளை வணங்கி துதிப்பவருக்கு வாழ்விலே வெற்றி கிடைக்கும் என்று இந்த பெருமாளை கொதித்தவர்களும் இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே வாழ்வில் எல்லோருக்கும் வெற்றி வேண்டும். அந்த வெற்றியை விஜயாசனம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஆசனத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பெருமாள் நிச்சயம் தருவார் என்ற நம்பிக்கையோடு அந்த எம்பெருமானுடைய திருத்தாள் பணிவோம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம்.